ஹாய் விவர்ஸ், ஒரு இனிமையான ரயில் பயணம் சென்னை டு வாணியம்பாடி. வாங்க பார்க்கலாம். அதிகாலை 6:30 நான் வந்துட்டு புஷ்வாக்கம் டு சென்ட்ரல் ஸ்டேஷன் பை பஸ்ஸில் வந்துட்டேன். பனி மூட்டம் எப்படி இருக்குது பாருங்கள். லைட்ஸ்லேயும் இந்த பனிலையும் அப்படியே இருக்குது. ஒரு சில ஆட்கள் அங்கே படுத்திருக்காங்க. காலையில் ட்ரெயின்ஸ் போகிறதுக்கு எல்லாருமே அவங்கவுங்க சுறுசுறுப்பாங்க தேனி மாதிரி அங்கே போயிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு ஸ்டேஷன் வந்து ரொம்ப காம் அண்ட் நீட்டாக இருக்குது. மக்கள் வந்துட்டு ஒரே மூமெண்ட், ஃபாஸ்ட் மூமெண்ட்டில் இருக்கிறாங்க. ட்ரெயின் ஏறவங்க இருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த ரயில் கோச் ரெஸ்டாரண்ட் எப்பவுமே க்ரௌடாக இருக்கும். இது காலை வேலைன்றதுனால கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இன்னும் போக போக இந்த ரெஸ்டாரண்ட்டில் ரொம்ப எல்லாமே நல்லா கிடைக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இது ஒன்று. ரெண்டாவது, இது வந்து காஃபி அண்ட் டீ ஸ்நாக்ஸ் வந்து இந்த சைடில் வச்சுருக்காங்க. இதுவும் ரயில்வே கோச் ரெஸ்டாரண்ட்டுக்கு சேர்ந்தது தான். ஸோ இங்கே எனக்காகவும் என் பிரதர் கால் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்ப அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம், போயிருக்காங்க. அவருக்கு ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் இருந்தது. அவர் யார் ஃபோன் யூஸ் பண்ணுறாருன்னு தெரியாது. ஸோ ஸ்டார்ட் சரி இதெல்லாம் பார்த்துட்டு ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டு நம்மளோட பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் அந்த பிளாட்ஃபார்மில் வருது. பிளாட்ஃபார்மில் 7:40 AM போட்டு இருந்துச்சு. போகிறதுக்கு முன்னாடி இது ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கலாம்னு சொல்லிட்டு வாட்டர் பாட்டில் வாங்கினா வாட்டர் பாட்டில் வந்துட்டு 8 rupees தான். ஆனால் 10 rupees கொடுத்து சரி எவ்வளோ கேட்டேன், 10 rupees சொன்னாங்க. ஓகேன்னு சொன்னேன். சரி நான் வந்துட்டு கொண்டாட்டேன், ஒரு வீட்டில் எடுத்துகிட்டு வரேன் இல்லையா. ஸோ இந்த பாட்டிலோட கடையை நான் எடுக்கிறப்போ அந்த ஷாப்கீப்பர் என்ன பண்ண ஆச்சரியமாக என்னை கூப்பிட்டு கொடுத்து, சார் இது பரவாயில்ல, வீடியோ வந்து நீங்கள் உங்களை எடுக்கிறதுக்காக நான் வீடியோ பிளாக் போடுறேன், அதனால இந்த 2 rupees கொடுங்க. பாருங்கள், அவங்க 8 rupees விற்க வேண்டியது 10 rupees விற்கிறாங்க. நான் வீடியோ எடுத்துங்கிறதுனால அந்த 2 rupees அவங்க கொடுத்துட்டாங்க. இப்போ என்னோடய போகி நம்பர் D545 என்னோட சீட் நம்பர் வந்துட்டு. இப்போ பாருங்கள், நீட்டாக க்ளீனாக இருக்குது. இது பப்ளிக் சர்வீஸ் செய்கிற வண்டி. முன்னாடிலாம் இது மாதிரிலாம் இருக்காது. மக்கள் எல்லாருமே வந்து அடித்து பிடிச்சி ஓடிட்டு வருவாங்க. இங்கெல்லாம் போலீஸ் இருப்பாங்க, அவங்கெல்லாம் இடம் பிடிச்சிட்டு ஒரே இது பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாருமே ரிசர்வேஷன் ஆகிறதுனால நிறைய மக்கள் வந்துட்டு ரிசர்வேஷனுக்கு தான் போயிட்டாங்க. ஸோ எங்கே போய் உக்காந்துட்டு இருக்கிறப்போ இன்னும் டைம் ஆகலை, மக்கள் யாருமே வரல. அப்போ தான் அந்த போகியை வந்து நான் வீடியோ ஷூட் பண்ணி பாருங்கள், எவ்வளோ நீட்டாக இருக்குல்ல. ஸோ இது என்னோடய போகிக்கு முன்னாடி இதுதான் என்னோடய போகி. இவர் எதிர்க்கு தான் நான் உட்காந்துட்டு இருக்கிறேன். இது போயிட்டே இருக்குது. ஸ்டேஷன் ஒரு ஸ்டேஷன் வரப்பெல்லாம் நான் வந்துட்டு இறங்கி பார்ப்பேன், எப்படி என்ன ஏதுன்னு பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுவேன். திஸ் இஸ் மை. ஸோ இங்கே வரவங்க எல்லாருமே டீ காஃபி எல்லாம் கொடுத்துட்டே இருந்தாங்க. ஏற்கிட்ட நான் வந்து ஒரு டீ வாங்கினேன், ஆனால் டீயோட குவான்டிட்டி வந்து கம்மியாக இருந்துச்சு. சரின்னு கம்மன் ஆகிட்டேன். ஸோ திருப்பி வந்து மக்கள் வந்து க்ரௌட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, போயிட்டே இருக்குது ட்ரெயின். ஒரு ஸ்டேஷன் வரப்போ இறங்கி என்ன ஸ்டேஷன் பார்ப்பேன். ஆனால் வந்து நம்ம இன்னும் சென்ட்ரல் ஸ்டேஷனில் தான் இருக்கிறோம், இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. இப்போ தான் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகும். இங்கே வந்து ட்ரெயின் மூவிங் எப்படி இருக்குதுன்றதை வீடியோ இந்த சென்னை ஸ்டேஷன் எந்த இடத்துல நீட் அண்ட் க்ளீனாக இருக்கிறது ஆச்சரியம். ப்ளஸ் வந்துட்டு கரெக்ட் டைமில் வந்து ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அடிச்சல் பிடிச்சல் எல்லாமே எதுவுமே இல்லை. ரிசர்வ் பண்ண இடத்துல உட்காந்துட்டாங்க. ஸோ ஒரு சில இடம் நான் வந்து அப் டு அரக்கோணம் வரைக்கும் எனக்கு நடுவில் யாருமே இல்லை. 3 பேர் சீட்டு வந்துட்டு 2 பேர் தான் உட்காந்துட்டு வந்தோம். ஸோ சென்டரில் நம்ம க்ராஸ் பண்ணிட்டோம். சென்டரில் விட்டுட்டு வண்டி அதை விட்டுச்சு. பாருங்கள், ஒரு மின்சார வண்டி போயிட்டே இருக்குது. என்னோடய வண்டி போயிட்டு டீ காஃபி வாங்கணும். இதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா, டீ கம்பெனியில் பார்த்தீங்கன்னா 10 rupees தான் அந்த டீ. கவர்மெண்ட் என்ன போட்டால் வச்சுருக்காங்க அந்த ரேட் தகுந்த தான் வைக்கணும். 150 ml to 170 ml தான் அந்த டீ கப் இருக்கும். பட் ஆனால் இவங்க கொடுக்குற குவான்டிட்டி கம்மி தான். அப்போ நான் எதுக்கு கேட்டப்போ என்ன இவ்வளோ டீ கம்மியாக இருக்குன்னா, ஒன்று வேணுமா, ஸோ அப்போ நீங்கள் கேட்டதான் கொடுப்பீங்களான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வாக்குவாதம் வந்துட்டு பக்கத்தில் ட்ரெயின் போயிட்டே இருக்குது. அழகாக இருந்ததில்லை. ஸோ
இது வந்த பிறகு பார்க்கக்கூடிய கண்கொள்ளா காட்சிகள் என்னென்னா இயற்கை. இந்த இயற்கை வந்துட்டு மக்கள் எவ்வளோ வராங்க போகிறாங்கன்றது கஷ்டம் கிடையாது. அவ்வளோ காலையிலையும் தேனி மாதிரி சுறுசுறுப்பாக வந்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இதுதான் அரக்கோணம் ஜங்ஷன். அரக்கோணம் ஜங்ஷன் கூட காலையில் வந்து ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஸ்கூலிங் இருக்குது, எக்ஸாமிங் இருக்குது, அதனால வந்து மக்கள் யாரும் வெளியே வரல. சென்ட்ரல் ஸ்டேஷன் அரக்கோணம் ஸ்டேஷனில் அந்த அளவுக்கு க்ரௌட் இல்லை. அதுக்கப்புறம் போக போக தான் க்ரௌட் வந்துச்சு. ஸோ நம்ம அரக்கோணம் ஸ்டேஷனும் நம்ம க்ராஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போவும் ஒரு டீ சாப்பிட்லான்னு பார்த்தா யாருமே டீ கடை யாருமே வரல. சரி உள்ளே போயிட்டு உட்காந்துட்டு நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு டீ குடிப்போம்னு சொல்லி பார்க்குறப்ப தான் இதுக்கு இடையில ட்ரெயின் போயிட்டு போயிருக்கு. சைட் பார்க்குறப்ப தான் ரொம்ப ஆச்சரியமான அதிசயமான அந்த ஃப்ரீ ஏர் க்ரீனிஷாக இருக்கிறது கண்டப்பட்டது. ஆனால் நம்மலாம் இது மாதிரிலாம் இல்லையே. சென்னை வாசிகளுக்கெல்லாம் இந்த க்ரீனிஷ், இந்த க்ரீன் ஃபீல்டு, விவசாயம் ஒரு எட்டாக்கணி தான். பார்த்து சந்தோஷப்பட்டுக்கலாமே தவிர அவங்களாலலாம் எதுவும் பண்ணவே முடியாது. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கிறப்ப நெக்ஸ்ட் ஸ்டேஷன் அரக்கோணம். நெக்ஸ்ட்டு இது வந்து சோளிங்கர். இந்த சோளிங்கரம் வந்து அவ்வளோ வந்துட்டு இது கிடையாது. ஆனால் எங்களுடைய தேர்டு அந்த 3 சீட் இருக்கிறதுல அங்கே ஒரு கேர்ள் வந்து உக்காந்துட்டாங்க. இதுக்கு இடையில தான் ஒரு பெரிய ஜோக்கு. இந்த கேர்ள் வரதுக்கு முன்னாடி ஒரு அழகாக இருக்குது. தென்னை மரமாகட்டும், விவசாயம் வந்துட்டு பேர் சொல்ல முடியாத பயிர்கள்ட்டெல்லாம் லாங் டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால தெரியல. ஆனால் கண்கொள்ளா காட்சிகள் இந்த மாதிரி மரங்கள் கடந்து இருக்கிற இடத்துல இயற்கை காற்று சென்னையில் இருக்கிற சுவாசிக்கிற காற்று எல்லாம் மாசுபட்டு அந்த பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கும். இதெல்லாம் ஒரு புதுமையான அனுபவம். ட்ரெயினில் போகிறப்போ பார்க்குறப்பெல்லாம் ஸோ அதை நம்ம வீடியோவை எடுத்து பார்க்குறோம் எப்படி இருக்குது என்னன்றது. இங்கே வந்து ஃபுல்லாக அந்த கருவேல மரக்காடுகள், தென்னை மரங்கள் தான் நிறைய இருக்குது. தென்னை மரம், ராணி, வேர்க்கடலை, அதுக்கப்புறம் வந்து மாமரங்கள், மஞ்சள் நான் பார்த்ததெல்லாம் இதெல்லாம் நான் பார்த்தேன். ரொம்ப அழகாக இருக்குது. அதெல்லாம் வீடியோ ஷூட் பண்ணிக்கிறேன். வாழை மரங்கள் இருக்குது, மஞ்சள் இருக்குது, மஞ்சள் செடியெல்லாம் இருக்குது, நெற்பயிர்கள், ஆம்பூர் வளர்ப்பு ஆம்பூர் வளர்ப்பு பேசிட்டே இருக்கிறப்ப ஆம்பூர் வந்துடுச்சு. எவ்வளோ பெரிய உலக அளவில் ஃபேமஸான வீடு. பக்கத்தில் தான் பாருங்கள் வெளியிலாங்க எவ்வளோ பசுன்னு இருக்குது. லெஃப்ட் சைடு ஃபுல்லாக வந்துட்டு வயல்வெளிகள், ரைட் சைடில் வந்து பஸ் ரோடு ரெண்டுமே பார்க்குறப்ப இது பாருங்கள் நல்லா அழகாக இருக்குது. லெஃப்ட் அண்ட் ரைட் மாறி மாறி பார்த்தீங்கன்னா 100 feet ரோடு மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. ரோடு வந்துட்டு அட்டகாசமாக போகிறாங்க. ரோடு வலிக்கிட்டு போகுது. நம்ம மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து கரிசல் மண்பூமி ரொம்ப அழகாக இருக்குது. பாருங்கள் எதை தண்ணி ஆம்பூர் ஸ்டேஷன் is going to come now. பாருங்கள் ஆம்பூர் ஸ்டேஷன் ஃபேமஸ் ஃபார் பிரியாணி. இங்கே பாருங்கள் ஜவாதி மலை, ஏலகிரி மலை, இதெல்லாம் வந்து ஏலகிரி மலை. இதெல்லாம் நல்லா இருக்காங்க. இந்த ஏலகிரி மலையில் வந்து நிறைய ஹர்ப்ஸ் எல்லாம் விளையுது. ரொம்ப ஹைஜீனிக்கான தேன் கிடைக்கும். அங்கேருந்து மக்கள் கீழே எழுந்து வந்துட்டு அதை விற்றுட்டு வேறு பொருட்கள் வாங்கிட்டுருக்காங்க. இந்த பாருங்கள் விவசாயம் இதில் மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்காங்க. பூமி வந்து ரொம்ப கரிசல் மண் பூமிக்கும் ரொம்ப நல்லது. எது போட்டாலும் விளையக்கூடிய மண். இதெல்லாம் வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. சும்மா சீட்டில் உட்காந்துட்டு கதை பேசுகிறத விட உங்களுக்கு கூட ஒரு எஜுகேஷன் இருக்கிறத விட இந்த மாதிரி ஒரு சைடு பார்க்குறப்ப அடுத்த வரைக்கும் சுகர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் போயிட்டு ஜோதி இருக்குது. இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நம்ம லைஃப்பில் ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக இது பண்ணுறப்போ ஒரு பெரிய லேண்ட்மார்க், ஒரு பெரிய ஞாபகத்தில் கூட பாருங்கள். ஹைவே இந்த பக்கம் நான் வந்து அடிஃபீட் பார்த்து இந்த பக்கம் பாருங்கள் ஹைவே. ஆம்பூருக்கு போகிற வண்டிகள் காலையில் வண்டிகள் கம்மி தான். மத்திய நேரம் 11-12 மணி ஆயிடுச்சுன்னா வண்டி லாரி, டூ வீலர்
ஃபோர் வீலர் சுற்றிட்டே இருக்கும். ஸோ இந்த ரோடு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும், எவ்வளோ பெரிய ரோடு பாருங்கள். எல்லாமே நிறைய தென்னை மரங்கள் தான் நிறைய இருக்குது இந்த ஆம்பூரை பொறுத்த வரைக்கும். ஆம்பூர் வந்து ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா தேங்காய், முல்லை, ஆம்பூர் முல்லை வந்து ஃபேமஸ். ப்ளஸ் வெஜிடபிள்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரெயினில் இன்னொரு இது நடந்தது, இடையில வந்து யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு காட்பாடியில் ஒரு ஏறி உட்காந்துட்டாங்க. சரி அவங்க உட்காந்து ஒரு அளவுக்கு இதுவாக இருந்தால் பரவாயில்ல, அவங்க வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருந்துச்சு, நம்ம ஈஸியாக இருந்தது. என்ன டிக்கெட் நம்பர் கேட்டு நான் அன்றைஸ் ஆகிட்டேன். சரி நான் நேராக போயிட்டேன். ஒரு ஜென்ஸாக இருந்தாலும் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஒரு லேடி வச்சுக்கோங்க, இது பண்ண முடியாதுன்னு டிடிஆர் போயிட்டு வந்துட்டு இடம் மாதிரி உட்காந்து சொல்லி. ஸோ இப்போ நம்புறோம் அவங்க எனக்கு இருந்தால் கூட எனக்கு பரவாயில்ல. காரணம் என்னென்னா எனக்கு ஒரு அன்ஈஸி, அடுத்த வருஷம் ஈஸியாக இருந்த வாங்கி திறக்கவே இல்லை. சரி போனவொன்னே சொல்கிறார், நான் எப்படி சொல்கிறதுன்னு இருந்தேன் எனக்கு சொல்லிட்டு வந்துட்டு. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நிறைய பேர் வந்துட்டு ரிசர்வ் போட்டாங்க, வந்து ரிசர்வ் போர்டில் ஏறி உக்காந்துருவாங்க. எதுவுமே பேச மாட்டாங்க. நம்ம அடுத்தவங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறோமேன்றது ஃபீலிங் இருக்காது, உக்காந்துட்டே இருப்பாங்க. அதனால் வந்துட்டு உங்களோட சீட்டு நீங்கள் ரைட்டாக இல்லை உக்காந்து உதவி செய்யலாம். உதவி வந்துட்டு நமக்கு இடைவெளிகள் இல்லாத பட்சத்தில் இடையோட இருக்கிற இடத்துல அவங்களும் இருப்பாங்க. ஸோ எங்கள் இடத்துல இன்னொரு லேடி உட்காந்துட்டு நமக்கு சீட்டு நம்பர் என்னன்னு கேட்டு ஸோ இந்த மாதிரியெல்லாம் சொல்லணும். இந்த பக்கத்து ஸ்டேஷன் தான், நான் பக்கத்து ஸ்டேஷனாக இருந்தாலும் நீங்கள் தான் நம்ம வரணும். ஸோ ஆம்பூர் ஸ்டேஷனை சிக்காங்க. எவ்வளோ பரபரப்பான உலகத்தில் இந்த ஆம்பூர் வந்துட்டு பிரியாணிக்காகவும், டோல் ஃபேக்ட்ரிக்காகவும், லெதர் ஷூக்காகவும் ரொம்ப ஃபேமஸானது. பாருங்கள் எவ்வளோ பேர் இறங்குறாங்க, எவ்வளோ பேர் ஏறுறாங்க பாருங்கள் இந்த ஆம்பூர் ஸ்டேஷனில். நிறைய முஸ்லிம்ஸ் தான். ஸோ இன்னும் ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளார நம்ம வாணியம்பாடி கூட இறங்கிடுவோம். ஆனால் நான் ஏன் வாணியம்பாடிக்கு போகிறேன், எதுக்காக இவ்வளோ காலையில் நான் எழுந்துட்டு வாணியம்பாடிக்கு போகிறேன்றதை ரெண்டாவது செக்மெண்ட்டில் நான் சொல்லுவேன். இந்த ஃபஸ்ட்டு செக்மெண்ட் வந்து ரொம்ப பிடிச்சது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ரயில் ஜேர்னியை வந்து பிளாக் பண்ணுறப்ப எதுவாக இருந்தாலும் நம்ம ட்ரெயின் பண்ணிக்கணும், கற்றுக்கணுன்ற ஒரு நல்ல